உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் அம்பாளுடைய அனுகிரகம், அன்னை வாராகியுடைய பெரும் கிருபா கடாட்சம் கிடைக்கட்டும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. வாக்கர்த்தா விவசம்ருக்தௌ வாக்கர்த்தா பதிபக்தஜே ஜெகதப்பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரம். எல்லாமல்ல உமா மகேஸ்வரனுடைய திருவடிகளையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து முதல்ல அவங்க எல்லாருக்கும் வாராகியுடைய நல்ல ஆசீர்வாதங்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. வாராகியுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கட்டும். டிசம்பர் மாத ராசி பலன்கள். டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ தான் சனி பகவானுடைய வக்ரம் நிவர்த்தி அடைந்திருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு இந்த சனி வக்ர காலங்களில் 12 ராசி அன்பர்களும் ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்கிறாங்க, ஒரு நல்ல ஃபேமிலி பொசிஷனில் இருக்கிறாங்க, அல்லது ஒரு நல்ல ஜாப் பொசிஷனில் இருக்காங்க, அல்லது ஒரு பிஸ்னஸ் ஒரு நல்ல பொசிஷனில் இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையானவர்கள் கூட சற்று தடுமாறக்கூடிய வகையிலோ, அல்லது இதுவரையிலும் நான் வாழ்க்கையில் இப்படி ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே இல்லைங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை சந்தித்ததோ, அல்லது புதுசாக எதிரிங்க உருவாகிட்டாங்க சாமி, இதுவரையிலும் எனக்கு நண்பர்களாக இருந்தவர்கள் ரொம்ப ஃப்ரெண்டுங்க அவன் எனக்கு, ஆனால் அவனே இப்போ எதிரியாக மாறிட்டான், இந்த மாதிரி நடப்பான். நான் ரொம்ப நம்பிக்கையாக, நீங்கள் யார் பேரில் அதிகமாக நம்பிக்கை வச்சுருக்கிறீங்களோ அந்த நம்பிக்கையானவர்களே உங்களுக்கு எதிர்மறையானவர்கள். அப்படி இல்லைன்னா இன்னொன்று கூட சொல்லலாம், நான் யாரெல்லாம் நீங்கள் யாரையெல்லாம் நல்லா இருக்கணும், அவன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்க நல்லா இருக்கட்டுங்க அப்படின்னு நீங்கள் யாரை பாவம் பார்க்குறீங்களோ அவனா அவங்கள பதம் பார்த்துருப்பான். யாரெல்லாம் நீங்கள் நல்லா இருக்கணும், அவன் நல்லா இருக்கட்டும் சாமி பரவாயில்ல, அவங்க வீடு வாங்கலைங்க, அவன் இன்னும் ஒரு இடம் வாங்கலைங்க, ஒரு எப்படியா சாமி அவங்க ஒரு வீட்டை வாங்கி கொடுங்க அப்படின்னு நீங்கள் யாருக்காக பிரார்த்தனை செய்கிறீர்களோ, மனம் இறங்குகிறீர்களோ, உருகுகிறீர்களோ, அவங்க எல்லாருமே கூட உங்களுக்கு எதிரிகளாகவோ அல்ல மறைமுகமான ஏதேனும் ஒரு சில விஷயங்களை செய்திருக்க வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் இந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் ஜூன் மாதம் 30ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் வரையிலும் கடுமையான காலகட்டம். கடுமையான காலகட்டம். கற்பனைக்கு எதிர்மறையாக நீங்கள் என்ன நினச்சிங்களோ, என்ன ஃபீல் பண்ணீங்களோ, லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும்னு நினச்சிங்களோ அது எல்லாமே உல்டாவா 50% அப்படியே உல்டா நடந்தால் எப்படி இருக்கும் அதை போல மாறி நடந்திருக்கும். அப்போ இந்த சூழ்நிலை முற்றிலுமாக உங்களை விட்டு இந்த கஷ்டகாலங்கள் விலகுகிறது எனதருமை அன்பு பக்தர்களே. அப்போது முக்கியமான இந்த டிசம்பர் மாதத்தில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான செய்தி, ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு ஒன்று இருக்குது அப்படின்னாக்கா, சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் எனதருமை அன்பர்களே. இனிமேல் அதிலும் குறிப்பாக பிறந்திருக்கக்கூடிய இந்த கார்த்திகை மார்கழியை உள்ளடக்கிய டிசம்பர் மாதம், ஆங்கிலத்திற்கு டிசம்பர் மாதம் நிச்சயமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, செவ்வாய் சுக்கிரனும் சம சப்தமமாக சந்தித்துக் கொள்கிறார்கள். மகரத்திலே சுக்கிரன், கடகத்தில் செவ்வாய், 7க்கு 7 சமமாக 2 அசுப கிரகங்கள். இதெல்லாம் விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வாயும் சுக்கிரனும் சமசப்தமமாக இருக்கிறது அது தோஷம், அப்படி இருக்கக்கூடாது. அதனால தான் அது விபரீத ராஜயோகம். உங்கள் பர்த் சார்ட்டை பொறுத்து இந்த தோஷம் ஒரு சிலருக்கு யோகமாக மாறிவிடும். புரியுதுங்களா? இது தோஷம்தான். இந்த காம்பினேஷன் இருக்கக்கூடாது. இந்த பிளானட்ஸோடைய இந்த சமசப்தமாக 180 டிகிரி இருக்கக்கூடாது, தப்பு. ஆனால் இந்த அமைப்பு
உங்களை போன்ற எவரேனும் ஒருவருக்கு விபரீத ராஜயோகமாக மாறி உங்கள் கஷ்டங்களை எல்லாம் விளக்கி திடீர்னு ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும், ஒரு நல்ல டாப் ரேங்கில் கொண்டு போய் உட்கார வச்சிரும் உங்களை. அப்போ அது உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு நீங்கள் அதை செக் பண்ணிக்கணும். அப்போ கடகத்தில் செவ்வாய் நீச்சமடைந்திருக்கிறார். அதே போல் மகர சுக்கிரன் அவ்வளோ சிறப்பு இல்லை. போச்சுன்னா மீனத்தில் ராகு, கன்னியில் கேது, எல்லாவற்றுக்கும் மேலாக சூரிய பகவான், சூரியனும் செவ்வாயும் திரிகோணத்திலே அமைந்திருக்கிறார்கள். திரிகோணத்தில் 3 கிரகம். யார் யார்? ராகு, செவ்வாய், சூரியன், புதன். அவை இந்த 3 கிரகங்களும் சுயாட்சி திரிகோண தொடர்பிலே இருக்கிறார்கள். ஸோ அற்புதமான கிரக காம்பினேஷன்ஸ் இருக்குது. மெயினாக சூரியன் ராகு தொடர்பு, அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியல் தலைவர்கள், இவங்களுக்கெல்லாம் மிக சிறப்பான முறையில் அமையப்போகுது. குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்றம், வருமான யோகங்கள்லாம் ஏற்பட போகுது. இந்த சூரியனுக்கும் குரு சூரியன் தொடர்பு அங்கே ஏற்படுகிறது. இதெல்லாம் ஒரு நல்ல பதவி யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும். நல்ல பொசிஷன், அந்த பதவி யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது. சரி, வாருங்கள். இதுதான் கிரக அமைப்பு. இன்னும் டீப்பாக உள்ளே போயிட்டு பார்க்கலாம். வாருங்கள். அன்பார்ந்த ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களே, நல்ல நேரம் பிறந்திருக்கிறது. நான் இப்போ தான் பதிவில் சொன்னேன், சனி பகவானுடைய வக்ரம். இந்த சனி பகவானுடைய வக்ரகதியில் பல நல்ல ஸ்தானங்களில், உயர்ந்த இடங்களில் இருந்தவர்கள் கூட, நல்ல பொசிஷனில் இருந்தவங்க கூட, நல்ல ஒரு பேங்க் பேலன்ஸாக இருக்கலாம், அல்லது ஒரு ஹேண்ட் கேஷாக இருக்கலாம், அல்லது ஒரு நல்ல பிஸ்னஸ் பேக்ரவுண்டாக இருக்கலாம், ரொட்டேஷனாக இருக்கலாம், டெய்லி பிஸ்னஸாக இருக்கலாம். ஸோ நல்ல பொசிஷனில் இருந்திருப்பாங்க ரிஷபராசி அன்பர்கள். இந்த ஜூன் 30க்கு பிறகு கொஞ்சம் அவங்களே கொஞ்சம் பயப்படக்கூடிய வகையில் அல்லது ஏதேனும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். மனசில் ஒரு பயங்கள் கூட ஏற்பட்டிருக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதை தான் நான் பதிவின் தொடக்கத்தில் உங்களுக்கு சொன்னேன். இப்போ இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கின்ற காரணத்தினாலே பொதுவாக ரிஷபராசி அன்பர்களுக்கு வருமானம் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. கவலை வேண்டாம் ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய கஷ்டம் விலகியது. இன்னும் உங்களுக்கு வேலை கிடைக்கலையா? வேலைக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? நிச்சயமாக கவலையே படாதீங்க. நாமளும் தொடர்ந்து அந்தந்த மாதம் நீங்கள் என்ன செய்யணும், என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணுங்கிறத வழிகாமிச்சிக்கிட்டு தான் இருக்கும். அப்போ இன்னும் உங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து ஒரு அனலைஸ் கேட்டு வாங்கிக்கிறது, அட்வைஸ் கேட்டு வாங்கிக்கிறது சிறப்பு. அப்போ அந்த பரிகாரங்களை அறிந்து செய்வீர்களே. ஆனால் இதுதான் தருணம், இதுதான் நேரம். வேலை கிடைக்கக்கூடிய காலம். இப்போ போய் நீங்கள் சாமிகிட்ட முன்னாடி நின்னீங்கனாக்கா நிச்சயமாக ஸ்க்ரீன் விளக்கி உங்களுக்கு தரிசனம் கொடுத்துருவாங்க, வேலை கிடைச்சிரும். கவலை வேண்டாம் ரிஷப ராசி அன்பர்களே. அப்போ வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக இது அமைகிறது. எனக்கு வேலை போயிடுச்சுங்க சாமி, நான் வெளிநாட்டில் இருக்கேன், அல்லது நான் இந்தியாவில் தான் இருக்கேன், நான் இந்த இடத்துல இருக்கேன். அப்போ நான் இந்த மாதிரி எனக்கு வேலைக்கு போயிட்டு வந்து எனக்கு வேலை போயிடுச்சுங்க சாமி, 3 மாதமாகுது, 6 மாதமாகுது, இப்போ தான் வேலை போச்சு. வேலையை இழந்தவர்களுக்கு மீண்டும் உத்தியோகம் கிடைக்கும். கவலை வேண்டாம் ரிஷப ராசி அன்பர்களே. அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த சனியுடைய வக்ரம், குரு வேறு அங்கே உட்காந்து வக்ரமாக இருக்கிற காரணத்தினால் ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க, லாங் டைம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க. அந்த கம்பெனியில் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஏற்பட்டு உங்கள் பேரில் ஒரு வீண் பெரிய அவமானங்கள், செய்யாத குற்றத்துக்கான தண்டனை, உங்கள் பேரில் ஒரு பெரிய பழியை போட்டு உங்களை ஒரு இன்சல்ட் பண்ணுற மாதிரி செய்து உங்களை தானாக நீங்களாக வெளியே போகிற மாதிரி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற மாதிரி தள்ளி விட்டுட்டு ஒரு வம்பு வழக்குக்கான கலகத்தை ஏற்படுத்துவார்கள். கவனம் தேவை. வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் ஒரு வரியில், ஒரே வரியில் சொல்லணும்னா நம்ம சிம்பிளாக அப்படி தான் சொல்ல முடியும். வேலை செய்யும் இடத்தில் பிரச்சனைகள், வேலை போயிடுச்சுங்க சாமி,
அதுவும் நான் ஒரு நல்ல ரேங்க்கில் இருந்தேங்க, ஒரு ஹையர் பொசிஷனில் இருந்தேன் சார். இந்த மாதிரி ரேங்க்கில் நான் யாருமே இருக்க மாட்டாங்க. ஜிஎம்மாக இருந்தேன், சிஇஓவாக இருந்தேன், அதுக்கு மேலே இருந்தேன். அப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தேன் நான். இப்போது எனக்கு வேலை போயிடுச்சுங்க. ரெண்டாவது ஒரு வம்பு வழக்கு வரா மாதிரி இருக்குது. வேலை செஞ்ச இடத்துல ஒரு வீணாக ஒரு பழியை போட்டு என் பேரில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கு இன்னும் ரிலீவிங் ஆர்டர் கொடுக்கல, எனக்கான செட்டில்மெண்ட்ஸ் கொடுக்கல. இந்த மாதிரியெல்லாம் நம்ம நிறைய ரிஷபராசிக்கு பார்க்குறோம். நான் ப்ரமோஷன் வரும்னு எதிர்பார்த்துருந்தா கடைசியில் என்னை வேலையை விட்டு வேணும்னே டார்கெட் பண்ணி என்னை தூக்கிட்டாங்க சார். இதெல்லாம் சொல்லக்கூடிய நிறைய ரிஷபராசி என்பர்களையும் நம்ம பார்க்குறோம். அல்லது வேலை செய்கிற இடத்துல ரொம்ப டார்ச்சர் கொடுக்கறது, இம்சை பண்ணுறது, நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, வேணும்னே உங்களுக்கு உயர் அதிகாரிகள் ஹையர் ஆஃபீஸர்ஸ் அப்படி அமைச்சு போயிடுறது. அப்போ இந்த மாதிரியெல்லாம் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், அது முதலாளியாக இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ரிஷப ராசி அன்பர்களே. இந்த டிசம்பர் மாதம் அது சரியாகும். அப்படியும் சரியாகலைன்னா கவலையே படாதீங்க. ஒரு முறை உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கலாம். வாராகி இருக்கிறாள், பரிகாரம் பண்ணிட்டா போச்சு. அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி தான், நம்ம பார்த்துக்கலாம். வாராகி பூஜை பண்ணிப்போம். அப்போ ஜெயிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. கவலை வேண்டாம் ரிஷப ராசி என்பர்களே. உங்களுடைய எதிரி யாராக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய கோரிக்கைகள் தர்மமாக இருக்குமே ஆனால், நியாயமாக இருக்குமே ஆனால், நீங்கள் சொல்லக்கூடிய உங்களுடைய எதிர்பார்ப்புகள் தர்மத்துக்கு கட்டுப்பட்டதாக இருக்குமே ஆனால், அன்னை வாராகி உங்களை காப்பாற்றுவாள். அதுக்கெல்லாம் வாராகி பூஜை உண்டு. எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க கையில் நாட்டுக்கே ராஜா வேணாலும் சரிதான், வாராகிக்கு கட்டுப்பட்டுத்தான் ஆகணும். புரியுதா? எத்தனையோ நண்பர்கள் பணங்காசை கொடுத்து ஏமாந்தவங்களாம் எத்தனையோ பேர் நம்மகிட்ட வந்து வாராகிட்ட வந்து ஜெயிச்சவங்க இருக்காங்க. செலவாகும். அவள் பணங்காசை கொடுத்து ஏமாந்தவர்கள் மீண்டும் பணத்தை பெறுவார்கள். சரி, அப்போ உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும். உத்தியோகம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஒரு சில ரிஷப ராசி அன்பர்களுக்கு ஜாபில் நல்ல முன்னேற்றம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ரிஷப ராசி நேயர்கள். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக ஜாப்னு நம்ம சொல்லும்போது சினிமா துறையை சார்ந்தவர்கள், அதே போல் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், கார்மெண்ட்ஸு, டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அல்லது டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், பில்டர்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, கான்ட்ராக்டர்ஸு, இந்த மாதிரியான பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு டாக்டர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், ஆடிட்டர்ஸ், இதை போன்ற தொழில் செய்யக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே கூட ரிஷப ராசி நேயர்களை இந்த மாதம் சிறப்பானதாக உள்ளது. அதே போல் மெயினாக கனிம வளங்கள், குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, க்ரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அந்த மாதிரியான பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்கு கூட இந்த டிசம்பர் மாதம் நல்ல வருமானம் தரக்கூடிய மாதமாக அமைகிறது. எனதருமை ரிஷப ராசி நேயர்களே, வளர்ச்சிக்கான மாதம். பொதுவாக தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். நான் எப்படியோ கட்டி காப்பாற்றி கொண்டு வந்துட்ட சமயம் எங்கள் அப்பா கொடுத்தாரு, எங்கள் அண்ணன் கொடுத்தாரு, இல்லை நானாகவே இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன், நல்லா போயிட்டு வந்து இப்போ கொஞ்சம் டல்லாக இருக்குது. அப்போ இந்த பிஸ்னஸை ஸ்டடி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக முடியும் ரிஷபராசி நேயர்கள். அப்போ அதுக்கான தொழில் அவசியம் இருக்குது, அல்லது பிஸ்னஸ் நல்லா நடக்கிறதுக்கான வாராகி பூஜைகள் இருக்குது. அப்போ பிஸ்னஸ் நல்லா நடக்கணுமா? கவலை வேண்டாம் ரிஷப ராசி நேயர்களே, பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எனி பிஸ்னஸ், உலகம் முழுவதும் நீங்கள் சின்ன சின்ன கடைகளாக இருக்கலாம், பெரிய சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஷோரூம்ஸாக இருக்கலாம், அல்லது சினிமா துறையாக இருக்கலாம், திருமண மண்டபங்களாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம், டாக்டர்ஸாக இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட், இதெல்லாம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். அதே போல தான் மெயினாக லோன் ப்ராப்ளம், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள்,
இந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகளை பொறுத்தவரையில் ரிஷப ராசி அன்பர்களே, கட்டுக்குள் வரும். என்னால் அந்த கடனை அடைக்க முடியுமா சாமி, தலையை மீறி போச்சு, ஒரே பயமாக இருக்குது, 30 கோடி இருக்குது, 6 கோடி இருக்குது, 5 கோடி இருக்குது, அல்லது 40 கோடி கடன் இருக்குது, அதிகப்படியான கடன் சுமைகள். அப்போ அந்த அதிகப்படியான கடன் சுமைகள் இருக்குமே, ஆனால் அந்த கடன் சுமைகள் எல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது. அவை எப்படி சாமி கடன் அடையும், அதுக்கு நம்ம என்ன வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதெல்லாம் அறிந்து செய்வீர்களே. ஆனால் நிச்சயமாக ரிஷபராசினியர்களே கடன் சுமைகள் குறையும். அதே போல் உடல்நிலை ஆரோக்கியம், எனக்கு ஏதோ ஒரு செய்வினை வச்ச மாதிரி இருக்குதுங்க சாமி, அடுத்த வீட்டில் எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாமல் போகுது, குறிப்பாக வீட்டம்மாவுக்கு எனக்கு செய்வினை கோளாறுகள், சாபங்கள், உடல்நல குறைவுகள், ஆப்ரேஷன்ஸு, இந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கலாமா, அந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கலாமா, குழந்தைக்கு இப்படி ஒரு நோய் இருக்குது, இந்த மாதிரியான உடல்நிலை பிரச்சனைகள், உடல் வியாதிகள் இருக்குமே. ஆனால் நோய் நொடிகள் குறைந்து நல்ல ஆரோக்கியமான திடகாத்திரமான ஆயுள் ஆரோக்கியம் கிடைக்கும். இன்னும் நிறைய பேருக்கு சொல்லப்போனாக்கா அந்த ஃபிட்ஸு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், குழந்தைகளாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், அல்லது கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி உடல்நல ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே. ஆனால் அது மறைமுகமான பிரச்சனையாக இருந்தாலும் அந்த மறைமுகமான பிரச்சனைகளும் சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு ரிஷப ராசி அன்பர்களே. அப்போ உடல்நிலை ஆரோக்கியம், மனக்கவலைகள், மன பயம், மனசில் ஏதேனும் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குதுங்க சாமி, எதுக்கு பயப்படுறோம்னே தெரியல, ஆனால் மனசில் பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. வீண்பிள்ளை அவமானங்கள், தலைகுணிகள், வம்பு வழக்குகள், மெயினாக ஹெல்த் இஷ்யூஸ், இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குமே. ஆனால் அவையும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை ரிஷப ராசி நேயர்களே. ஸோ நிறைய நம்ம விஷயம் சப்ஜெக்ட் பேசிகிட்டே போகலாம், ஒரு முடிவே இருக்காது. ஸோ உங்களுக்கு என்ன தேவை, உங்களுடைய கொஸ்டின்ஸ் என்ன, உங்களுக்கு என்ன நடக்கணும் என்பதை உங்களுடைய கேள்விகளை கொண்டு தொடர்பு கொள்வீர்களே. ஆனால் நிச்சயமாக அதற்கு பதிலளிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.